நம்ம இன்னைக்கு ஆலு பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நார்த் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. நார்மலாக நம்ம சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம மேல் மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். சில மாவு அதிகமாக தண்ணி இழுக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். ஊறும்போது இது இன்னுமே நல்லா சாஃப்டாகும். இப்போ நம்மளுக்கு மேல் மாவு தயாராகிருச்சு. அடுத்தது ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கை வச்சு நல்லா இது போல் நசுக்கிக்கணும். கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு தெரியக்கூடாது. நல்ல ஒரு மாவு போல் நசுக்கி எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களால் கையில் நசுக்க முடியலன்னா பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கையில் இது போல் நசுக்கிட்டு சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பராட்டாக்கு நம்மளுக்கு ஷைடிஸ் கூட தேவைப்படாது. நார்மலாக தயிர் வச்சு கூட சாப்பிட்றலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங் தயாராகிருச்சு. இதை இது போல் உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணி வச்சிடணும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் உருண்டை உருட்டி வச்சுருங்க. அதாவது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இது போல் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடிக்கும் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது போல் பிசையும் போது இன்னும் நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும். அப்போ தான் பராட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் இருந்தும் சின்ன சின்ன உருண்டைகள் உருட்டி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி சப்பாத்திக்கு போல் உருண்டை உருட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டையில் இது போல் கொஞ்சமாக கோதுமை மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம்ல, அதுக்காக. இது போல் நம்ம திரட்டும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன பவுல் ஷேப்க்கு கிடைக்கும். நம்ம பூர்ண கொல்கட்டைக்கெல்லாம் மாவு தயார் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ இது உள்ள நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடணும். நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு உருண்டையை வச்சுருங்க. உள்ளங்கையில் வச்சு அந்த ஸ்டஃபிங்கை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த மேல் மாவை க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது போல் பண்ணும்போது நம்ம பராட்டா திரட்டுவோம்ல, அந்த சமயத்தில் பராட்டாவில் உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். அதே போல் நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்கும்போது இந்த ஸ்டஃபிங் வெடித்து வெளியில் வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இது போலவே பண்ணிக்கோங்க. பெருவரில் வச்சு உள்ளே அமுக்கிட்டே இருக்கணும். அதே போல் வெளி மாவை க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இது மாதிரி.
இப்போ மேலே இருக்க அந்த சின்ன போர்ஷன் மாவை மட்டும் வெளியில் எடுத்துருங்க. இது போல் எடுக்கும்போது நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் நம்ம சப்பாத்தி போல் திரட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வரமாவு தூவிக்கோங்க, அதாவது கோதுமாவு தூவிக்கோங்க. 2 பக்கமும் கோதுமாவு தூவினதுக்கப்புறமா கையில் உள்ளங்கையில் வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் சப்பாத்திக்கு போல் திரட்ட போகிறோம். நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோம்ல அதே போல். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஓரங்கள் மட்டும் ரொம்ப தடிமனாக, நடுவில் ஒல்லியாக இருக்கக்கூடாது. எல்லா பகுதியிலையும் ஒரே அளவில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டி எடுத்தாச்சு. மேலே இருக்க வரமாவை இது போல் தட்டி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம சூடான டவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு டவா சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் இல்லைன்னா பட்டர் கூட அப்ளை பண்ணலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவை இது போல் வச்சுருங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். 2 பக்கம் திருப்பி விட்டு ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இது போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சுடும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி சுட பிடிக்கலன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஆலு பரோட்டா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் நம்ம பரோட்டா செஞ்சு வெளியில் எடுத்துடலாம். வீடியோவில் இருக்கிறது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். ஒரு பரோட்டா கூட ஃப்ளாப் ஆகாது, எல்லாமே பெர்ஃபெக்டாக வரும். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றும் போது ஸ்டார்டிங்லேயே ஊற்றிடக்கூடாது. ஓரளவு வெந்ததுக்கப்புறமா தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த பரோட்டாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் சைடிஷ் எதுவும் தேவையில்லை. நார்மலாக தயிர் வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ராய்த்தா வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம இட்லிக்கு செய்கிற கொத்தமல்லி சட்னி கூட இதுக்கு ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக சர்வ் பண்ணும்போது ஒரு சின்ன துண்டு பட்டர் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்போ அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களே பாருங்கள், இதோட சாஃப்ட்னஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் மனமும் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் வெரைட்டியாக நம்ம செய்யும்போது வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் போர் அடிக்காமல் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.